ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை ஸ்பெஷல் மொறு மொறு வெங்காய போண்டா எப்படி வீட்டிலையே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். சாப் பண்ண வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு பொடிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த போண்டாக்கு போடுற மசாலா எல்லாமே நல்லா வெங்காயத்து கூட மிங்கிள் ஆகும். 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் உப்பு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியோட விழுது, அதாவது இஞ்சியை நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம், வெறும் இஞ்சி மட்டும்தான். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூட ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மாவு போடும்போது மசாலா எல்லாமே ஈவனாக நமக்கு மிங்கிளாகி கிடைக்கும். இப்போ இது கூட கடலை மாவு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இப்போ சொல்கிற அளவு எல்லாமே 1 கிலோ அளவுக்கு வெங்காயத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கடலை மாவு 1.5 கப் அண்ட் அரிசி மாவு 3/4 கப். அதாவது 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணும். அதுதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. வெங்காயத்தில் விட்டுருக்க தண்ணியில் மட்டும்தான் இப்போதைக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன். அண்ட் இப்போது ஒரு கை அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. ஏன்னா வெங்காயத்துலேருந்தே நமக்கு நேச்சுரலாக தண்ணி விடும் இல்லையா, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுருப்போம் இது பொரிக்கிறதுக்காக. ஸோ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப எடுத்து அழுத்தி பிடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் எடுத்து ரொம்ப லூஸாக பிடிங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். ரொம்ப கெட்டியாக போட்டிங்க அப்படின்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வேக வச்சாலும் உள்ள மாவு மாதிரி இருக்கும். ஒரு அளவுக்கு மீடியமாக ஒரு சின்ன உருண்டை வெட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரியும். ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும் குயிக்காக. உள்ள மாவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. போட்டு 10 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. ஸோ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு குக் ஆகி கிடைக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ரன்ச்சியாக வரும். ரொம்பவே நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கறனால நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா டைம் கொடுத்து நல்லா அதை பொரிக்க விட்டிங்க அப்படின்னா தான் உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். இல்லைனா மாவாக போயிடும். எவ்வளோ வேலை செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். ரொம்பவே மொறு மொறுன்னு இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.